பிளாஸ்ட் ஜனநாயகன் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸு. ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா ஜனநாயகன் படம் தான் வந்து விஜயோடைய லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி, ஐயோ சிம்பு வயசு சொல்லிட்டுனா விஜயோடைய லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி விஜய் வயசு வருதா வரலையா, சரி விட்டுருங்க. ஜனநாயகன் தான் வந்து விஜய் வந்து நடிக்க போகிற லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். நாம் சொல்லலை, வேறு யாருமே சொல்லலை. அது ஏன் சொல்லியிருக்காருன்னா, நம்ம அரசியலுக்கு வந்தாங்கனால இந்த படம் தான் லாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நடுவில் நான் என்ன சொன்னேன்னா, இல்லைங்க அவர் மறுபடியும் மக்களுடைய வேண்டுகோளுக்குனுங்க, கண்டிப்பாக ரசிகர்கள் கேட்டாங்க அதனால் நடித்தேன்னு சொல்லி மறுபடியும் நடிப்பார், அப்படி நடிக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறத நான் சொன்னேன். அதை நிறைய பேர் பார்த்துட்டு வந்து, ஏய் தளபதி திருப்பி நடிப்பாருன்னு சொல்றியே, நீ எல்லாம் யாரா அப்படின்னு பயங்கரமான வார்த்தைகள்லாம் போட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க. சரி விடுங்க, இதெல்லாம் வந்து ஒரு 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 கேஷுவல் லைஃப்பில் சகஜமான விஷயம் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து என்னங்கிறத யோசித்தேன். நான் வந்து கரெக்டாக தானே சொன்னோம், விஜய் நடிப்பார், ஒரு நடிகர் அடுத்த படம் நடிப்பார் அப்படின்னு சொல்கிறது தானே பாசிட்டிவான விஷயம். ஒரு நடிகர் அவர் அடுத்த படம் நடிக்க மாட்டாருங்க அப்படின்னு சொன்னால் நெகட்டிவான விஷயம். அதை எப்படி வந்து நம்ம சொல்லக்கூடாது. நான் பாசிட்டிவாக இருக்கணுன்றதுக்காக பாசிட்டிவாக சொன்னேன். ஆனால் நான் பாசிட்டிவாக சொல்கிறது பல பேருக்கு நெகட்டிவாக தெரிஞ்சிருக்கு. நெகட்டிவாக ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து நம்மளை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் அவர் நடிக்க வந்தார் திரும்பனா, அதுதான் வந்து பிளாஸ்ட் தான். ஏன்னா அவர் வந்து ஒரு டான்ஸு, பாட்டு, அதுக்கப்புறம் அவருடைய கதைகள், ஸ்டைலு, அவருக்குன்னு அந்த ஒரு எனர்ஜெட்டிக்கான கேரக்டர்ஸு, அதெல்லாம் வந்து இன்னொருத்தர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஃபேன்ஸ் வந்து பயங்கரமான ஃபேன்ஸ் விஜய்க்கு, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ விஜய் சார் வந்து நிறைய படங்கள் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஆனால் அவர் ஏன் பண்ண மாட்டேங்கிறார், 69 நிறுத்திட்டார். 69 விஜய் 69 தான் வந்து இப்போ இந்த படம் ஜனநாயகன் ஒரு 69 அப்படிங்கிறதோடு நிறுத்திட்டாரே. இப்போ அடுத்து ஏதாவது ஒரு படம் பண்ணுவாரா அப்படிங்கிறதுக்காக வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பட் பரவாயில்ல, நீங்கள் யாரும் வெயிட் பண்ணல, சாரி, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பல அரசியல் வசனங்கள், அதுவும் அந்த ஆடியோ லான்ச் வேறு டிசம்பர் 27 நடக்குது மலேசியாவில், பிரம்மாண்டமாக நடக்க போகுது. புகிஜில் ஸ்டேடியத்தில் 35,000 பேர் க்ரௌடு. சிங்கப்பூர், மலேசியான்னு ஏகப்பட்ட இடத்துலேருந்து வராங்க. தாய்லாண்டுலேருந்துலாம் ஒரு கூட்டம் வருதாங்க, தமிழர்கள் கூட்டம் நேராக அங்கேருந்து வராங்களாம். வந்துட்டு அவங்களும் வந்து பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பேர் வரப்போகிறாங்க அந்த விழாவிற்கு. சீஃப் கெஸ்ட்டும் அந்த விழாவை சிறப்பிப்பதற்காக பல நடிகர்களும் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த 27 கேட்ட போகுது அப்படிங்கிறவங்கள அந்த மாதிரி இருக்க போகுது. ஸோ இப்போது இவருடைய படம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால, தமிழ் சினிமாவில் ஒரு கமர்ஷியல் படம், என்டர்டெய்னிங் படம் அப்படின்னா ஒரு நேரம் கணக்கு ஒன்று இருக்குது. நேரம் கணக்குங்கிறது ஒரு 2.5 மணி நேரம். முன்னாடியெல்லாம் வந்து 2.25 மணி நேரம் இருக்கும் படம். 2 hours 45 minutes. 2 hours 45 minutesங்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரீல். அதாவது ஒரு காலத்தில் சென்ட்ரல் போடாத ஃபிலிம் சென்சாரில் ஒன்று சொல்லுவாங்க 15 reels அப்படின்னு போடுவாங்க, 14 reels அப்படின்வாங்க. சில படம் வந்து ரொம்ப சின்ன படங்க 11 ரீல் தான் அப்படின்வாங்க, 12, 13 இது மாதிரி நிறையா இருக்கும். ஒரு ரீலுக்கு எத்தனை நிமிஷம்? 10 நிமிஷம் உங்ககிட்ட போகும். அதாவது என்னன்னா, ஒரு ரீல் அப்படிங்கிறது ஒரு 1000 ஃபீட்டுன்னு நினைக்கிறேன். 1000 ஃபீட்டு, ஆமாம் 1000 ஃபீட்டு, 1000 ஃபீட்டுங்கிறது ஒரு ரீல் சொல்லுவாங்க. ஒரு மேகசின் ஒரு ரோல் வந்து 400 அடி, 1000 ஃபீட்டுங்கிறது 1000 ஃபீட்டுங்கிறது ஒரு ரீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1000, அது சரியாக தெரியலைங்க, ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுருங்க. 1000 ஃபீட்டுங்கிறது அப்போ 14 ரீல்னா 140 நிமிஷம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ரீல் 10 நிமிஷம்னா. இப்போது இந்த மாதிரி பெரிய படங்கள் வரும்போது இல்லை சமயத்தில் வந்து சில பேர் டவுட் வந்துடும், ஐயோ இவ்வளோ நேரம் மக்கள் உட்காருவாங்களா, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது டவுட் வந்துடும். அதே சமயத்தில் வந்து எப்படி கட் ஷாட் பண்ணி ட்ரிம் பண்ணலாம் அப்படின்லாம் நிறையா யோசிச்சுட்டு இருப்பாங்க. சார் இன்டர்வலுக்கு முன்னாடி அந்த சீனை தூக்கிடுங்க சார், அது வேணாம் சார் ரொம்ப பெருசாக இருக்குது. இன்டர்வலுக்கு அப்புறம் இந்த சீனை தூக்கிடுங்க சார், அது கிளைமேக்ஸ் இருக்கட்டும் சார், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு. இந்த மாதிரி ஏகப்பட்ட வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸு, பல சஜஷன்ஸு. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு அப்படி பார்த்துருவாங்க, நீங்கள் இந்த சீனை கட் பண்ணால் நல்லாயிருக்கும், இது கொஞ்சம் தேவையில்லாத சீன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போவார். திடீர்னு ஒருத்தர் சார் அந்த சீன் அது முக்கியமான சீன், இந்த சீனை கட் பண்ணுங்கள், இது கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அப்படின்னு. ஒருத்தருக்கு லென்த்தாக தெரியும், ஒருத்தருக்கு நார்மலாக தெரியும். ஆனால் டேரக்டருக்கு மட்டும்தான் தெரியும் இது கரெக்டாக இருக்குது, அவர் என்ன சொல்ல வந்தார், அவர் சொல்ல வந்ததை கரெக்டாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆனால் டேரக்டரை தவிர மற்ற எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க. அந்த வந்து சும்மா அந்த படம் பார்க்க வந்தவர் சொல்லுவார், கதவை திறந்து ஒருத்தர் வந்து என்ன படம் ஓடுது, ஓ இந்த படமா, அந்த சீன் பாருங்கள் லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு மூடுவார். இது மாதிரி நடந்துட்டுலாம் இருக்கும். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, லென்த் ஆஃப் த ஃபிலிம், ஜனநாயகனுடைய படத்துடைய லென்த்து செம ஜாஸ்தி அப்படின்னு இருக்காங்க. என்ன சார் அது அவ்வளோ பெரிய லென்த்தா அப்படின்னா, ஏன்னா இப்போ ஒரு கமர்ஷியல் படம், ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம், 2.25, 2.30, 2.40, 2.45, 2.50 அது வரைக்கும் இருக்கலாம்.
படையப்பாவோட சமீபத்தில் ரிலீஸ் ஆகும்போது சொன்னாங்க வெரி லென்த்தி ஃபிலிம், ரஜினி சார் வந்து எதை கட் போடா அது கட் போடா இதை கட் போடா இருந்தாங்க, அது 18 இதுக்கு ஐயோ இவ்வளோ பெருசாக முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கட் ஷாட் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் ஷாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி வந்து ஒரு பயங்கர என்னென்னா மக்களால் ரொம்ப நேரம் உட்கார முடியாது, எவ்வளோ தான் காமிச்சாலும் ரொம்ப நேரம். அப்புறம் 2 இன்டர்வல் விட்டுறலாமா அப்படின்னு அப்போவே வந்து ரஜினி சார் வந்து யோசிச்சிருக்கு, 2 இன்டர்வல் விட்டுருவோம் படையப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ உடனே வந்து கமல் சார் தான் இருக்காரு, அதெல்லாம் வேணாம் நீங்கள் 2 இன்டர்வல் விட்டு, மக்கள் அவ்வளோ நேரம்லாம் பொறுமையாக பார்க்க மாட்டாங்க, நீங்கள் அந்த கட் பண்ணுங்க, ரவிக்கு மாட்டேன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ரவிக்கு மாட்டேன் சொல்ல உடனே எஸ் அது ஒரு கரெக்டான ஒரு ஃபுல் லென்த் ஃபிலிமாக கொண்டு வாங்க அப்படின்னா இன்றைக்கும் பாருங்கள் படையப்பா சூப்பர் டூப்பர் ஹிட்டு, ஏகப்பட்ட கலெக்ஷன். ஆமாம், அதில் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லென்த்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா போயிடுச்சு. அந்த லென்த்து வந்து நிறையா இருந்தால் பார்க்க மாட்டாங்க. இப்போ ஹாலிவுட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துடைய லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 20-30 minutes தான் இருக்கும், அதுக்கு மேலே கிடையாது. 1 hour 30 minutes, 1 hour 20 minutes, 1.5 hours இவ்வளோ தான் படமே இருக்கும். 1.5 hours தாண்டாது 1.25 அப்படின்னு வரும். இதெல்லாம் வந்து ஜென்ரலாக ஒரு படத்துடைய லென்த்து. சில படங்கள் வந்து 2 மணி நேரத்துக்கு மேலே போகும். அதில் வந்து ஒரு சில படம்னு சொல்லும்போது ஒரு டைட்டானிக் ரொம்ப பெரிய படம், அதுக்கப்புறம் அவதார். அவங்க என்னென்னா இது ஸ்டோரிக்கு தேவை, இந்த மாதிரி கதைகளை இவ்வளோ எமோஷனலாக இவ்வளோ பெருசாக சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக அதுக்கான ஒர்க்கை வந்து பார்ப்பாங்க. அந்த ஃபுல்லாக அந்த ஒர்க்கை பார்க்கும்போது இல்லை எந்த லென்த்தை எங்கே கட் பண்ண முடியும் அப்படின்னு கட் பண்ணலாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. எந்த இடத்துலையுமே அவங்க கரெக்டாக அதை ஒர்க் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஹாலிவுட்டில் வந்து எப்படி 1-1.5 மணி நேரமோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு டைம் வியூயிங் டைம் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு லாஜிக்காக பார்க்கும்போது ஒன்று சொல்கிறேன், முதல் 45 நிமிஷத்தில் அந்த கதையில் வந்து கேரக்டர்ஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு 45th மினிட்ல ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டுன்னு வைப்பாங்க, ஒரு கேரக்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. அங்கேருந்து தான் கதை ஆரம்பிக்கும். அப்படி 45th மினிட்ல ஆரம்பிச்சோன்னா கரெக்டாக ஒரு இன்னொரு 45 மினிட்ஸில் ஒரு 30 to 40 மினிட்ஸில் 40 மினிட்ஸ் ரொம்ப லென்த்து, 30 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்க. 30 மினிட்ஸில் வந்து அப்படி இன்டர்வல் பிளாக் டாங் 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 அப்படின்னு முடிச்சிடுவாங்க. அப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே ஒரு 30 மினிட்ஸ் அப்படி போகும். ஒரு 30 மினிட்ஸ் அப்படி போயிட்டு பாட்டு கிட்டலாம் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு எல்லாம் இன்டர்வலுக்கு அப்புறம் இந்த சமோசா போண்டா முறுக்கு எல்லாம் சாப்பிட்டுட்டு உள்ளே வரவங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு இதாக கொடுக்கணும், ஒரு ரிஃப்ரெஷ் ஆகணும், மைண்டு மறுபடியும் உட்காரணும்னா இந்த இன்டர்வலுக்கு அப்புறம் கரெக்டாக அதே கதையில் உட்காரணும். ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? 45 நிமிஷத்துக்கு மேலே கான்சன்ட்ரேட்டிங் பவருங்கிறது ஹியூமன் பிரெயினுக்கு கிடையாது. அதனால தான் கிளாஸ் ரூமில் கூட கிளாஸ் டைமிங் வந்து 45 மினிட்ஸ் தான் இருக்கும் ஒரு பீரியட். அதுக்கப்புறம் 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுத்த பீரியட் வந்துடும். நீங்கள் மேக்ஸே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி 45 நிமிஷத்துக்கு மேலே எடுத்தோன்னு வச்சிங்களேன் போர் அடிக்குதுங்க அப்படின்னா, ஹிஸ்ட்ரி நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்தோன்னா போர் அடிக்கும். அதனால் 45 நிமிஷத்துக்கு மேலே வைக்க மாட்டாங்க. அப்போது 45 மினிட்ஸு ஒரு கான்சன்ட்ரேஷன் பவர்னால் அதுக்கு தகுந்த மாதிரி இப்படியே வரும்போது ஒரு 45 90 + 90 இந்த இடத்துல வந்து ஒரு 180 மினிட்ஸ், 90 + 90 180 மினிட்ஸ் சொல்லு. 180 மினிட்ஸ்னால் கிட்டத்தட்ட 3 மணி நேரம். ஆனால் இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு கிளைமேக்ஸ் பகுதி அப்படின்னு சொல்லும்போது இன்டர்வல் முடிஞ்சு ஒரு 20 மினிட்ஸ் அப்புறம் ஒரு 40 நிமிஷம் கடைசி ஒரு 30 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் 20 மினிட்ஸுக்கு சீன் இருக்கணும், இல்லை ஒரு 30 மினிட்ஸ் மேக்ஸும் அதான் சார் கிளைமேக்ஸ் பர்றான்னு போயிட்டு இருக்கணும் அப்படின்வாங்க. அப்படி போனால் தான் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். காரணம் தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட் ஹாஃபில் நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் செகண்ட் ஹாஃபோடைய கிளைமேக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளைமேக்ஸில் நம்ம சரியாக பண்ணலை, ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக பண்ணியிருக்கோன்னா அந்த படம் பெருசாக நிற்காது. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று, மக்களாகி நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க, பார்த்துட்டு அதை வந்து தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஆனால் இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போது படையப்பா சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு லென்த்தி ஃபிலிம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நாயகன் படம் கூட அப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் 6.5 மணி நேரமாக அதை விட்டு கட் பண்ணி பி லெனின் வி.டி. விஜயன் சார் வந்து அதை கட் பண்ணி ஒரு படமாக்கி கொடுத்துருக்காரு. போரும் 2.5 மணி நேரத்துக்கு போகணும், அது அழகாக கட் பண்ணணும், கதை அதில் வரணும், அவர் டேரக்டர் சொல்ல நினச்சது இருக்கணும், இவ்வளோ விஷயம் இருக்குது. அது நார்மல் கிடையாது, ஒரு டேரக்டர் சொல்ல நினச்சது அந்த கதையில் இருக்காங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அந்த எடிட்டிங். ஆனால் ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ அவர் அரசியலுக்கு வந்ததுனால கதை அதை சார்ந்து இருக்கிறதுனால இப்போது இவங்க ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லி கமர்ஷியல் பண்ணணும். விஜய் படத்திலே இதுதான் லென்த்தியான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ லென்த்தா என்ன லென்த்து அப்படிங்காதீங்க, 3 மணி நேரம் 6 நிமிஷம், அதாவது 186 நிமிஷம் இதோடைய லென்த் இருக்குது அப்படின்னு சொல்லி சமீபத்தில் ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த 3 மணி நேரம் 6 நிமிஷம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதை எங்கே கட் பண்ணலாம்? ஏன்னா ஒரு 2:50 2:45க்காவது கொண்டு வரணும் அப்படின்னா எங்கே கட் பண்ணலாம்? பாட்டை கட் பண்ணுவீங்களா, இல்லை ஏதாவது முக்கியமான சீனை கட் பண்ணுவீங்களா தெரியல. இல்லை பரவாயில்ல சார், இது லாஸ்ட் ஃபிலிம் வேறு விஜய் சொல்லிட்டார்,
3 மணி நேரம் 6 நிமிஷம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜனநாயகன் படத்துடைய லென்த்தை பார்க்கும்பொழுது ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட். எவ்வளோ நேரம் தளபதியை வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம், லாஸ்ட் படம் ரொம்ப நேரம் பார்க்கலாம், ஜாலியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வேளை அதை பண்ணியிருப்போறான்னு தெரில. இது கண்டிப்பாக தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ஒரு 3 hours ஃபுல்லாக உட்காந்து அவரோட படங்கள் பார்த்து அவருடைய ஷார்ட்ஸு, டான்ஸு இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த படத்துடைய டைரக்டர் ஹெச் வினோத் ஏதாவது ஒரு புதுமைகளை பண்ணி கண்டிப்பாக வந்து அவர் வந்து விஜய்க்காக ஒரு பெரிய ஒரு மாஸை க்ரியேட் பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்புகிறேன். அது வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் என்ன மாதிரி ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த 3 hours 6 minutes அப்படிங்கிற இந்த விஷயம் ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகாதா, இல்லை பரவாயில்ல விஜயோடைய லாஸ்ட் படம் நம்ம பார்த்துடலாம், கொஞ்சம் கண்ணீர் வடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க இது பெரிய லெவலில் ஹிட் ஆக்கிடுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இது அரசியல் சார்ந்த படங்கிறதுனால இது வரைக்கும் இளைஞர்கள் அவங்களுக்கு உண்டான ட்ரெண்டு, அவங்களுக்கு உண்டான லவ், ரொமான்ஸு, ஆக்ஷன் இப்படின்னு நல்லா இருந்தது. பட் அரசியல் சார்ந்து விஜய் ஒரு சில படங்கள் மட்டுமே டச் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் எவ்வளோ தூரம் டச் பண்ண போகிறாரு, எந்த அளவுக்கு மக்களை ரீச் ஆக போகுது, அது மிகப்பெரிய பிளாஸ்ட்னு ஆக போதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன சொல்கிறீங்க?